டிவிக்கு அரசியல் என்னவாகும்? ஏன்னா அவங்க இதுல வந்து முழு வீச்சுல களம் இறங்கிட்டாங்க. அது எப்படி இருக்கும்? இல்லைங்க, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அது தவழ்கிற குழந்தை. ம். தவழ்கிற குழந்தை. குழந்தை. இந்த தவழ்கிற குழந்தை என்ன தெரியும் சொல்லுங்க? அப்பாவுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும். அதை தாண்டி வேற யாரையும் தெரியாது. ம். பசி வந்தா அழுகும், இயற்கை உபாதை வந்தால் போகும். அதுதான் குழந்தை. ம். அதுதான் தாவேக்கா. எப்போ தலைவன் வந்து பெரம்பூரில் தோற்று போயிடுவோம், திருச்சியில் சேர்த்து போடுங்கப்பா, இந்த நிலைக்கு வந்தாலே நீங்கள் ஒரு படை நடத்துகிறவன் என்ன பண்ணுவான்? முன்னாடி போவான், நெஞ்ச காய்ப்பான். பழுவேட்டையார் ஒருத்தர் இருந்தார். நீங்கள் பொன்னியின் செல்வன் படத்தில் இருக்கிற மாதிரி ராஜராஜ சோழனுடைய படை தளபதி உடம்புல 89 விழுதுகள், அதாவது விழுப்புண்கள், அத்தனை கத்தி குத்த தாங்கியிருக்காரு. அதான் தலைவன். சார்ட்டர் ஃபைட்டில் போய் ஒளிஞ்சுக்கிட்டு திரிஷா வீட்டில் இருந்து 2 தொகுதியில் நிற்பவன் தலைவன் அல்ல. அப்போ அந்த கட்சி எப்படி விளங்கும்? அந்த கட்சி எப்படி விளங்கும்? மக்கள் இந்த தேர்தலில் பெரிய பாடத்தை கொடுக்க போகிறார்கள். அந்த பாடம் இனி புதுசாக அரசியல் வரும் அத்தனை பேருக்கு அதான் பாடம். ஓகே ஓகே. புதிதாக கமலஹாசனுக்கு பாடம் கொடுத்தாங்க, விஜயகாந்துக்கு பாடம் கொடுத்தாங்க. ஆனால் விஜய்க்கு இந்த தமிழக மக்கள் கொடுக்குற பாடம் தான், இனிமே எந்த சினிமா நடிகருக்கு அரசியல் ஆசை வந்துவிடக்கூடாது.